ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம எப்படி தான் செக்ஸி லைஃப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் நம்ம தாம்பத்திய உறவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பர்சனலாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லிடலாம், அதுக்காகவே இந்த வீடியோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பாடி கண்டிஷன் ஹெல்த்தாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதே பார்த்திங்கன்னா, நீர்க்கட்டியாக இருக்கட்டும், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா சீக்கிரமாக அது சரி பண்ணுறதுக்கு நம்ம டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் சரி பண்ணால் தான் சீக்கிரமாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இப்போல்லாம் வெயில் காலம், இந்த வெயில் காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நம்ம குளிக்கிறோம். ஓகேங்களா? 2 டைம்ஸ் நல்லா குளிச்சிங்கன்னா தான் நம்ம பாடி நல்லா கூலிங்காக இருக்கும். நம்ம எப்போதுமே ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாடி கண்டிஷன் நல்லா கூலாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ அதனாலேயே நம்ம கூலாக இருக்கிற மாதிரி எப்போதும் பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ பீரியட் டைம்லேருந்து நம்ம எப்போ செக்ஸ் லைஃப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீரியட் டைம்ஸ், அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7 டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு பீரியட் வந்துகிட்டே தாங்க இருக்கும். பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு என்றைக்கு பீரியட்ஸ் நின்று நம்மளுக்கு அதை வெள்ளைப்படுத்தல் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரும்போதே கூட நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிறதோட நம்ம பீரியட்ஸ் முடிஞ்சு அந்தமாரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா, பெண்ணோடைய கருமுட்டை கோடிக்கணக்கில் இருக்கும். ஓகேங்களா? அந்த கருமுட்டை கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால நம்ம ஆணோட விந்தணுக்கள் போகும்போது ஏதாச்சும் ஒரு விந்துக்கள் தான் உள்ளுக்கு போகும். ஓகேங்களா? இல்லைன்னா நிறைய இது இறக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா, நம்ம தாம்பத்தியம் உறவுலாம் வச்சதுக்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு மாதிரியான பிசு பிசுன்னு இருக்கிறதுனால நம்ம போய் வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சரி, நிறைய பேர் தெரியாமல் பண்ணக்கூடிய தப்பே அதுதான். அதுமாதிரி வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்பெர்ம்ல இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம தண்ணியில் தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி பட்டாவே அந்த ஸ்பெர்ம்லாம் இறந்து விடும். ஸோ நம்ம கருத்தரிக்கவும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, தாம்பத்திய உறவு 1 டைம் வச்சதுக்கு பிறகே நம்மளுக்கு கம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்க. மறுபடியும் இன்னொரு டைம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப மலைச்சிட்டு விட்ருவாங்க. இதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க 2 டைம்ஸ் ஆச்சும் ஒரு நாளைக்கு நம்ம செய்யணும். ஓகேங்களா? அதுவும் பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு 1 டைம் தான் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாலும், நம்ம மார்னிங்கில் செக்ஸ் லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது 4 to 5 விடியகாலம் 4 to 5 அந்த டைமில் செக்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்பெர்ம்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லா வெளியே வரும். ஓகேங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம பீரியட் ஆன நாள்லேருந்து 14, 15, 16 இந்த 3 நாள்லேயுமே நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல இதுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் மறுபடியும் மறுசுழற்சி ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு அந்த டேஸ்லேருந்து தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.